உங்களுக்கான முதல் கேள்வி ஆர்டர் அண்ட் ரேங்கிங்லேயே வந்து கம்பேரிசன் பேஸ் பண்ணி கிங்ஸ் லெவலில் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு? A, B, C, D, E, F, G, H 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். ஈச் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஹைட்டாம். D இஸ் ஷார்ட்டர் தென் A. அப்போ என்ன அர்த்தம்? A டாலர் தென் Dன்னு அர்த்தம். பட் டாலர் தென் Gயா, அதாவது D வந்து ஏவை விட சிறுசு, பட் Gயை விட பெருசுன்றாங்க. சரிங்களா? D வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. D வந்து ஏவை விட சிறுசு, Gயை விட பெருசு D அப்படின்ட்டாங்க. சரிங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? அடுத்து என்ன சொல்கிறான்? E இஸ் டாலர் தென் H. E இஸ் டாலர் தென் Hன்ட்டான். பட் ஷார்ட்டர் தென் Cயா. E ஷார்ட்டர் தென் Cனா C கிரேட்டர் தென் Eன்னு அர்த்தம். புரிஞ்சா? இங்கே பாருங்களேன், இதில் நான் வந்து இப்படி வேர்ட்ஸில் சொல்லும் போது உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். அந்த கிரேட்டர் எப்படி போடுறேன், லெஸ்ஸர் எப்படி போடுறேன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து என்ன சொல்கிறான்? B இஸ் ஷார்ட்டர் தென் D. அதாவது D இஸ் கிரேட்டர் தென் B பட் டாலர் தென் F. யார்? B இஸ் டாலர் தென் F அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறான்? C இஸ் ஷார்ட்டர் தென் G. G கிரேட்டர் தென் Cனா கிரேட்டர் தென் E கிரேட்டர் தென் H. இதை அப்படியே மெர்ஜ் பண்ணிடலாமா? அதோட G கிரேட்டர் தென் Cன்னு சொல்லிட்டானா Cக்கு அப்புறம் E வரும், H வரும், மெர்ஜ் பண்ணி விட்டுடலாம். G இஸ் நாட் டால் அஸ் F அப்படின்னு சொல்லிட்டான். என்ன அர்த்தம் அதுக்கு? G வந்து டாலாக இருக்க மாட்டானா, ஷார்ட்டாக இருப்பானா. F கிரேட்டர் தென் G. ஸோ அப்போ F கிரேட்டர் தென் Gன்னு சொல்கிறான்னா எனக்கு எப்படி வரும்? ஏக்கு அப்புறம் D வரும். சரியா? Dக்கு அப்புறம் B வரும், Bக்கு அப்புறம் F வரும், Fக்கு அப்புறம் G வரும், Gக்கு அப்புறம் இந்த 3 பேர் அப்படியே கண்டினியூவாக வந்துடுவாங்க. CEH. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ADBFGCEH இதுதான் உங்களுக்கான ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்னு கேட்குறான். G இஸ் ஷார்ட்டர் தென் F. எனக்கு ட்ரூ. C இஸ் ஷார்ட்டர் தென் F. C இஸ் ஷார்ட்டர் தென் F. ட்ரூ. F இஸ் டாலர் தென் C. F இஸ் டாலர் தென் C. ட்ரூ. B இஸ் டாலர் தென் E. B இஸ் டாலர் தென் E. ட்ரூ. ஸோ ஆல் ஆர் ட்ரூ. அப்போ டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்ற ஒன்றே இல்லை. ஸோ எனக்கான ஆன்சர் என்ன இந்த இடத்துல? ஆல் ஆர் ட்ரூ இஸ் மை ஆன்சர். அடுத்து, இஃப் அனதர் ஸ்டூடெண்ட் J who is taller than E, அதாவது இதுக்கு முன்னாடி J who is taller than E but shorter than G. அப்போ Gக்கு அப்புறம் J or C வந்து கிரேட்டர் தென் ஈன்னு இருக்கும். ஏன்னா ஜேக்கும் சிக்குமான கம்பேரிஷன் கொடுக்கலைங்க. சரியா? G டாலர் தென் ஈன்னு சொல்லிட்டான், ஷார்ட்டர் தென் J வந்து டாலர் தென் ஈன்னு சொல்லிட்டான், ஷார்ட்டர் தென் Gன்னு சொல்லிட்டான். சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த டெஃபினெட்லி ட்ரூன்னு கேட்குறான். C and J ஆர் த சேம் ஹைட்டான்னு கேட்குறான். நமக்கு தெரியாது. சிக்கும் ஜேக்குமான கம்பேரிஷன் கொடுக்கவே இல்லை, தெரியாது. J இஸ் ஷார்ட்டர் தென் Dன்னு சொல்கிறான். இது கரெக்டு. ஏன்னா J வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், CR J அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல. J வந்து ஷார்ட்டர் தென் D தான். J இஸ் ஷார்ட்டர் தென் H. இல்லை, J இஸ் டாலர் தென் H. ஏன்னா JRC கிரேட்டர் தென் E கிரேட்டர் தென் Hனா J டாலர் தென் H தான். அப்போ இது கிடையாது. J இஸ் டாலர் தென் ஏன்னு கேட்குறான். நோ, J இஸ் த ஷார்ட்டர் தென் ஏக்கு அப்புறம் தான் J வரும். இது இல்லை. அப்போ உங்களுக்கான ஆன்சரிங் என்ன? ஆப்ஷன் B. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து, which of the following will be definitely third from the top when 8 students arranged in descending order of height? ஓகே, third from the top எனக்கு B தான். ஆல்ரெடி டிசெண்டிங் ஆர்டரில் தானே இருக்குது, பெருசுலேருந்து சிறுசு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தேர்ட் ஃப்ரம் த டாப் யார்? ஆப்ஷன் என்னங்க சிவாஜிகளா? டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹைட்டு, டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹைட்டில் தானே இருக்குது. ஏ பெருசு, அதுக்கப்புறம் டிஇ, அதுக்கப்புறம் பிஇ, அதுக்கப்புறம் எஃப், ஜிஇ, சிஇ, இஇ, ஹச். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. தேர்ட் ஃப்ரம் த டாப்பான்னு கேட்டால் என்ன வரும்? அவங்க ஆன்சர் எஃப்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த்து ஃப்ரம் த டாப் வச்சுக்கோங்க. சரியா? பி தான் தேர்ட் ஃப்ரம் த டாப் வரணும். ஸோ ஆன்சர் கீயே மாற்றிக்கணும். கொஸ்டின் கரெக்டு தான்,
பட் ஆன்சர் கீ தவறு, மாற்றிக்கங்க. தேர்ட் ஃப்ரம் த டாப் யாருன்னு கேட்குறான். எனக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரம் த டாப் வந்து பி. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன எல்லாரும் எஃப்னு போடுறீங்க? அதில் உள்ளதை ஐயா சிவாஜிகளா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி த டெஃபினெட்லி தேர்ட் ஃப்ரம் த டாப்னு கேட்குறான். டாப்லேருந்து மூணாவதாக இருக்கிறது பி தான். அப்போ பி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, நீங்கள் ஒரு 2 minutes ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் இதை சால்வ் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் எஸ்பிஐ கிளர்க்கில் ஒரு 2 to 3 questions வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில், ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. என்ன சொல்கிறான்? இந்தியன் எக்ஸ் மேகசின் ரிலீசஸ் த ரேட்டிங்ஸ் ஆஃப் டாப் 6 இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா. கோகிலவாணி முடிச்சிட்டிங்களா? சூப்பர்மா. The rating point is 4 to 9 such that magazine 4 rating is the least and magazine 9 rating is the top in the list. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா டாப் ஆர்டர் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட் இஸ் த டாப்பு, செகண்ட் இவன், தேர்ட் இவன். டாப் ஆர்டர் பண்ணிட்டேன். ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து டாப்ல இருந்தானே போகும். டாப்ல இருக்கவனுக்கு தான் டாப் ரேட்டிங்கு, அடுத்து இருக்கவனுக்கு அடுத்த ரேட்டிங்கு, அடுத்து இருக்கவனுக்கு அடுத்த ரேட்டிங்கு, அடுத்து இருக்கவனுக்கு அடுத்த ரேட்டிங்கு, அடுத்து இருக்கவனுக்கு அடுத்த ரேட்டிங், அடுத்து இருக்கவனுக்கு அடுத்த ரேட்டிங். கிளியர் எல்லாத்துக்குமே? இதையே சில பேர்னால கணிக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நிறைய சம்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரியா? சிம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஃபஸ்ட் இருக்கவன் தான் எப்பயும் டாப் ரேட்டிங்காக இருப்பேன், செகண்ட் இருக்கவே அடுத்த ரேட்டிங்கு, மூணாவது இருக்கவே அடுத்த ரேட்டிங், நாலாவது இருக்கவே அடுத்த ரேட்டிங்கு. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹிந்து இஸ் மோர் ரேட்டிங் தென் எக்கனாமிக் டைம்ஸ். ஹிந்து இஸ் மோர் தென் எக்கனாமிக் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்கிறான்? த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட்டிங்ஸ் ஆஃப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ். அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கும் எக்கனாமிக் டைம்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இஸ் ஆஃப் த ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் ஹிந்து. ஹிந்துஸ்தான் டைமுக்கும் ஹிந்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை விட ஹாஃபா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு 8 இருக்குது அப்படின்னா இதோட ஹாஃப் டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரெண்டுக்குள்ளே இருக்கும். ஹிந்துஸ்தான் டைமுக்கும் ஹிந்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஒரு 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஹாஃப் டிஃப்ரென்ஸ் தான், அதாவது 4 டிஃப்ரென்ஸ் தான் இந்தியன் எக்கனாமிக்ஸ்.
அவங்களுக்கும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அது பேர் என்ன, இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கும் எக்கனாமிக் டைம்ஸ்க்கும் இருக்கும். சரியா, அதை தான் அவங்க விவரிச்சிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறான், டைம்ஸ் ஆஃப் இந்தியா as மோர் தென் ஹிந்துஸ்தான் டைம்ஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியா மோர் தென் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறான், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹாஸ் மோர் ரேட்டிங் தென் ஒன்லி 2 மேகசின். அப்போ இங்கே தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வருவானா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து 2 பேரை விட தான் ரேட்டிங் கூட இருக்கான், மற்ற எல்லாத்தையும் விடையும் கம்மின்னு அர்த்தம். இதுக்கு புரிஞ்சா? இப்போ நான் நடத்தின வரை எல்லாத்துக்குமே கிளியரா? இந்தியன் எக்ஸ்பிரஸை வச்சு தான் இந்த சம்மையை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபில் பண்ணையே. இந்தியன் எக்ஸ்பிரஸ் மோர் தென் ஒன்லி 2 மேகசின், அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2 பேரை விட மட்டும்தான் பெருசு, மற்ற எடுத்தவங்களோட சிறுசு அப்படின்றாங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் இஸ் தேர்ட் ஃப்ரம் த எய்தர் டாப் ஆர் பாட்டம். தேர்டு ஃப்ரம் த பாட்டம் ஆல்ரெடி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அப்போ ஹிந்துஸ்தான் டைம் டாப்பில் இருந்து தான் தேர்டாக இருக்க முடியும். சரியா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் நாட் த ஹையஸ்ட் ரேட்டிங் பாயிண்ட்னு சொல்கிறான். அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 1ஆம் நம்பரில் வராது. பட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிரேட்டர் தென் ஹிந்துஸ்தான் டைம்ஸ். அப்போ இங்கே தான் நமக்கு யார் வருவா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருவாங்க. போட்டாச்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஹேவிங் லெஸ் தென் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்து தான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வரணுமா. ஸோ பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இங்கே வரலாம் அல்லது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இங்கே வரலாம். ஹிந்து நியூஸ் பேப்பர் கிரேட்டர் தென் எக்கனாமிக் டைம்ஸ். அப்போ கண்டிப்பாக வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே வந்து பிஎஸ் அதாவது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் வர முடியாது. அதே மாதிரி ஹிந்து கிரேட்டர் தென் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் டைம்ஸ்ன்னு சொல்கிறானா, அப்போ ஹிந்து இங்கே போட்டு எக்கனாமிக் டைம்ஸ் போட முடியாது. அப்போ கண்டிப்பாக ஹிந்து இங்கேருந்து எக்கனாமிக் டைம்ஸ் வந்து அதாவது பிஎஸ் ஆர் எக்கனாமிக் டைம்ஸ் இங்கேயும் இருக்கலாம் அல்லது பிஎஸ் ஆர் எக்கனாமிக் டைம்ஸ் இங்கேயும் இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்கானா, இப்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கும் எக்கனாமிக் டைம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கும் எக்கனாமிக் டைம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஹிந்துஸ்தான் டைமுக்கும் ஹிந்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும்ல. இப்போ ஹிந்துஸ்தான் டைமோட 7ஆம் நம்பரு, ஹிந்துவோடது 9ஆம் நம்பர். இந்த 9க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2. அப்போ இது 2னா ஹிந்துஸ்தான் டைம்ஸ்க்கும் ஹிந்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2னா இந்தியன் எக்கனாமிக்ஸ்க்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கும் எக்கனாமிக் டைம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்றா தான் இருக்க முடியும். அப்போ கண்டிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸும் எக்கனாமிக் டைம்ஸும் பக்கத்தில் தான் இருக்க முடியும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 2னா இதோட டிஃப்ரென்ஸ் 1. அப்போ இதுதான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட். இதுவரை எல்லாத்துக்கும் கிளியராக சம்மு முடிஞ்சு. ஸோ ஹிந்து பேப்பர் தான் 9, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 8 ரேட்டிங்கு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் 7, இந்தியன் எக்ஸ்பிரஸ் 6, எக்கனாமிக் டைம்ஸ் 5, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் தான் லாஸ்ட்டு ரேட்டிங் 4. கிளியரா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்பயுமே இந்த மாதிரி வந்துட்டு, இது கீழே ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் இருக்கும் நமக்கு. சரிங்களா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹிந்துஸ்தான் டைம் ரேட்டிங், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். ஹிந்துஸ்தான் டைமுக்கும் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், 3. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, ஹவு மெனி நியூஸ் பேப்பர் பிட்வீன் எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எக்கனாமிக் டைம்ஸ் இது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது, அதுக்கு இடையில் 2 நியூஸ் பேப்பர் இருக்குது. உங்களுக்கான ஆன்சர் 2. அடுத்து, விச் இஸ் த நியூஸ் பேப்பர் செகண்ட் ஃப்ரம் த டாப் இன் ரேட்டிங். டாப்லேருந்து செகண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் பி TOI. ஆப்ஷன் பி. ஒரே நிமிஷம் மக்களே, ஒரு நிமிஷம். ஓகே, ஒரே நிமிஷம் நாங்கள் ஐயோ சேட்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியராக எல்லாத்துக்குமே அது. அடுத்த கேள்வி. ஸோ சால்வ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே திரும்பியும் சொல்கிறேன், நாளையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் செஷன் இருக்காது. நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறனால அந்த 4 நாள் இருக்காது. அடுத்த வாரம் மண்டேலேருந்து இந்த SBI கிளர்க் மெயின்ஸோட கிராஷ் கோர்ஸ் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஒரு வியாழன் வெள்ளி போய் நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் கால் பண்ணணும், மெயில் போடணும், எல்லாரையும் வர வைக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். சனி ஞாயிறு ஃபுல் டே இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதனால் மண்டே இருந்து கண்டினியூ ஆகும். இந்த 4 நாள், நாளையிலேருந்து 4 நாள் இருக்காது.
ஏன்னா இப்போ தானே நிறைய பேர் வந்திருக்கீங்க லைவுக்கு, அதுக்காண்டி சொல்கிறேன். 6% got different salary. T got more salary than L, but less salary than Q. Only 1% less than M. அதாவது M விட ஒரே ஒரு பர்சன் தான் லெஸ்ஸா, மற்ற 4 பேருமே M விட கூட அப்படின்னு சொல்கிறாங்க. Q would not get the highest salary. அப்போ Qக்கு முன்னாடி யாரோ இருக்காங்க. D get more salary than V. D is greater than V. L does not got the lowest salary. அதாவது L வந்து lowest salary இல்லையா, அப்போ Lக்கு அப்புறம் ஒரு ஆள் இருக்கான். சரியா? அப்போ 1 2 3 4 5 வந்துருச்சு இதுலேயே. ஓகே, ஸோ Lக்கு அப்புறம் ஒருத்தர் இருக்கானா, இவன் எல்லாம் இருக்க முடியாது கண்டிப்பாக. அப்போ கண்டிப்பாக L இங்கே போட முடியும் நம்மளால், T இங்கே போட முடியும், Q இங்கே போட முடியும். கரெக்டாக? ஸோ L இங்கே போட்டால், T இங்கே போட்டால், Q இங்கே போட்டுடலாம். ஏன்னா Qக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கணும். நீங்கள் L இங்கே போட்டு இல்லை T இங்கே போட்டு Q இங்கே போட்டும் யோசிக்க முடியாது. L இங்கே போட்டு T இங்கே போட்டு Q இங்கே போடுங்கன்னு யோசிக்க முடியாது. ஏன்னா Qக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்கணும்னா நீங்கள் L T Qவை பக்கத்தில் தான் போட்டு ஆகணும். இப்போ D இஸ் கிரேட்டர் தென் Vன்னு சொல்லியிருக்கேன். அப்போ D இங்கே, V இங்கே. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ Q வந்து 14,000 அவன் கொடுத்துருக்கான். Q salaries 14,000 போட்டாச்சு. இப்போ Q ப்ளஸ் M வந்து 20,000. அப்போ என்ன அர்த்தம்? Qக்கும் எம்மையும் ஆட் பண்ணால் 20,000. இவன் ஆல்ரெடி 14னா இவன் 6,000 இருப்பான். கரெக்டா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? Lக்கும் Mக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 2,000 சொல்கிறோம். ஸோ M 6,000. அப்போ இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? 8,000 இருக்கும். சரியா? அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தாங்கன்னா 2,000 கிடைக்கும். இப்போ L மைனஸ் எம்னு போட்டிருக்காங்க. அப்போ L மைனஸ் எம்னா இது 2,000, சாரி இது 2,000, M வந்து 6,000 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது 6,000னா கண்டிப்பாக L என்னவா இருக்க முடியும்? இந்த M இங்கிட்டு கொண்டு போனோம்னா 2,000 + 6,000 அப்படின்னு வந்தால் L ஈக்குவல் டு 8,000 தான் இருக்க முடியும். கிளியரா? அடுத்து, வாட் கேன் பி த D salary? கேன் பி பாசிபிலிட்டி. ஸோ 14,000க்கு மேலே ஒரு ரூபா கூட இருந்தாலும் அதுதான் D salary-யாக இருக்க முடியும். சரியா? அப்போ என்ன ஆன்சர் உங்களுக்கு? 18,000 இஸ் த ஆன்சர். 18,000 இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? இன் row 1 there are X seats facing north. Only a few them are known. L is 11th to the left of R, R is 16th from the left end of the row. என்னையா சிவாஜி இப்படி பண்ணுறாங்க? row 1 R வந்து 16th left end. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. சரிங்களா? 6 16th from the left end of the row. ஆரோட 11th left L. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்கே L. Lோட 8th right A. 1 2 3 4 5 6 7 8. இங்கே A. அடுத்து என்ன சொல்கிறாங்க? A is 20th from the right end. என்ன சிவாஜியில் இப்படி இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 19. ஸோ 20th from the right A தொட்டாச்சு. row 2 என்ன சொல்கிறான்னா எல்லாருமே ஃபேஸிங் நார்த். S is 30th right of N. N is 19th from the right end of the row. ஸோ ரைட் ஹேண்ட்லேருந்து N பார்த்தீங்கன்னா 19th பொசிஷன். சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? என்னோட 13th ரைட் S. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து 7th 8th 9th 10th 11th 12th 13th. சரியா? யார்? S.
V is 11th from the left hand and V ஓட 7th left n. So 1 2 3 4 5 6 7. So V ஓட 7th left n. சரியா? V is 12th from the right hand. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12th from the right hand. என்ன எளவுகடா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னு நமக்கு தோணும். கொஸ்டினை போய் பார்ப்போம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இவ்வளோதான் டயக்ராம். ரோ 1க்கு கொடுத்துருக்கேன், ரோ 2க்கு கொடுத்துருக்கேன், எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இவ்வளோதான் டயக்ராம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ எப்படி 32 அப்படின்றத சொல்லுங்கள். எப்படி 32? எப்படி 32? எப்படி 32? இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்னா, ரோ 1ல் வந்து தேர் ஆர் எக்ஸ் சிட்டிங் ஃபேஸிங் நார்த்துன்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்கெல்லாம் தான் ரோ 1ல் உள்ள அந்த 3 பேர் தான் எக்ஸு. ஸோ எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஜே 10னா 11 12 வரும். ஏ பார்த்தீங்கன்னா 1 வரும். 6 பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 6 பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தானே பார்க்கணும், இல்லை தவறுதலாக பார்க்குறேன் நானா? தேர் ஆர் எக்ஸ் சீட்ஸ் ஃபேஸிங் நார்த். அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் சொல்லணுமா? சாரி மக்களே, நான் வேற மாதிரி பார்த்துட்டேன். டோட்டல் 32 சீட்டா? நான் அதையும் தாண்டி வெறித்தனமாக போயிட்டு இருக்கேன். நான் என்ன நினச்சிட்டேன், இவங்க 3 பேர் தான் எக்ஸுன்றதை நினச்சிட்டேன். சாரி. ரோ 1ல் உள்ள எல்லாருமே எக்ஸு தான். சரிங்களா? ஸோ ரோ 1ல் டோட்டலாக எத்தனை சீட்னா 32 சீட் இருக்குது. சாரி மக்களே, கொஞ்சம் நான் வேறு மாதிரி வேற்றுகிரவாசி மாதிரி யூஸ்த்துட்டேன். சரிங்களா? இதை பார்க்காம விட்டேன். தேர் ஆர் எக்ஸ் சீட் ஃபேஸிங் நார்த், ஒன்லி a few ஆஃப் தம் unknown. நான் என்ன நினச்சிட்டேன்னா, இவங்க 3 பேர் தான் எக்ஸுன்னு நினச்சிட்டேன். ஸோ ரோ 1ல் உட்காந்துருக்கு எல்லாமே எக்ஸு தான். அவள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் சீட் அப்படின்னா எக்ஸ் சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மேட்ரே. எக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டால், எத்தனை நம்பர் ஆஃப் சீட் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூ. ஸோ 32 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து, ஹவு மெனி பர்சன்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ்? எஸ்ஸுக்கு லெஃப்டில் எத்தனை பேர் இருக்காங்க? எக்ஸுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கான ஆன்சர் 16. எஸ்ஸுக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 16 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரியா? அடுத்த கேள்வி வந்தாச்சு. 7 person Q, M, R, X, S, B and L arranged according to their height. R is taller than Q. சால்வ் பண்ணுங்க நீங்கள். நான் பாட்டு டப்புன்னு சால்வ் பண்ணிட்டே போகிறேன். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒன்லி 1 person இஸ் ஷார்ட்டர் தென் எல். இதுதான் நமக்கு முக்கியமான க்ளூ. இதில் எல்லை விட ஒரு போர்ஷன் தான் ஷார்ட்டர்னா, பேலன்ஸ் உள்ள 5 பேருமே எல்லை விட டாலர். எஸ் இஸ் டாலர் தென் எக்ஸ் பட் ஷார்ட்டர் தென் கியூ. கியூக்கு அப்புறம் தான் எஸ் எக்ஸ் வரணும். ஆர் கிரேட்டர் தென் கியூ. அப்போ ஆர் கிரேட்டர் தென் கியூ கிரேட்டர் தென் எஸ் கிரேட்டர் தென் எக்ஸ். எம் இஸ் நாட் த டாலஸ்ட் பர்சன். எம் இங்கே. செகண்ட் டாலஸ்ட் 158. R is taller than Q and S but shorter than M. R is taller than Q.
R is taller than Q, S is shorter than M. இந்த இடத்துல எப்படி ரீட் பண்ணணும்? R is taller than Q and S but shorter than M. அதாவது R is taller than Q and S but shorter than M. கரெக்ட் தான் மக்களே நான் சொல்கிறது. இப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். சரியா? எப்படி ரீட் பண்ணணும்? R is taller than Q and S but shorter than M. இதுதான் ரீட் பண்ணணும். கரெக்டாக ரீட் பண்ணுறேனா மக்களே? இல்லை நான் இங்கிலீஷை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டேன்னா கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேனா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா R is taller than Q and S. இந்த பட்டு வந்து ஆரை தான் குறிக்குது. அப்போ R is shorter than Mன்னு அர்த்தம். அப்போ R is taller than Q and S but shorter than M. அப்போ Rக்கு அப்புறம் தான் Q அல்லது S வரணும். சரியா? அடுத்து என்ன சொல்கிறான்? S is taller than X but shorter than Qனா அப்போ S is taller than X but shorter than Q. அப்போ R greater than Q. அப்போ நம்ம என்ன செய்யணும்? R இங்கே போட்டு Q இங்கே போட்டு S இங்கே போட்டு X இங்கே போட்டுறணும். சரியா? M is taller than Rன்னு தெரியும். M இங்கே வரக்கூடாதுன்ட்டான். அதனால் M நான் இங்கே போட்டு தான் ஆகணும். ஸோ பேலன்ஸ் உள்ள லெட்டர் B இங்கே வந்துவிடும். ஸோ உங்களுக்கான கேள்வி M plus S பார்த்தீங்கன்னா 307 அப்படின்ட்டான். சரியா? வாட் மே பி த ஹைட் ஆஃப் Qன்னு கேட்குறான். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. M 158ன்னு நமக்கு தெரியும். S தெரியாது, 307 தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? Sலேருந்து 307 என்ன செய்யணும்? Sலேருந்து 307 மைனஸ் 158 பண்ணணும். பண்ணால் என்ன கிடைக்கும்? 149. S பார்த்தீங்கன்னா அப்போ 149 இருக்கும். அப்போ 149க்கு மேலே தான் Q இருக்கணும், இல்லை 158க்கும் கம்மியாக தான் Q இருக்கணும். அப்போ என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 153 இஸ் யுவர் ஆன்சர். சரியா? 153 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஹவு மெனி பர்சன் டாலர் தென் ஆர்? ஆரை விட எத்தனை பேர் டாலர் அப்படின்னு கேட்குறா? 2 பேர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இதை ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. அடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி மக்களை இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதுலேயுமே கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்குறான். சரியா? இந்த மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இது என்னோடய சஜஷன். ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா சிலதுக்கு வெறும் 1 மார்க் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கலாம், சிலதுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்கலாம். ஸோ நம்ம உழைப்பு போட்டு சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். Three boxes on each side of a corridor. Okay, named A, B, C, D, E, F. This box are different fruits, namely red apple, banana. Red apple வந்து சேம், தனியாக ரெட்டு ஆப்பிள்னு கிடையாது. ரெட் ஆப்பிள், சிவப்பு ஆப்பிள், பனானா, கிரேப்ஸு, ஆரஞ்சு, ஜாக் ஃப்ரூட்டு, வாட்டர்மெலன் இருக்குது. திஸ் பாக்ஸஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ். E இஸ் த ஹெவியஸ்ட் பாக்ஸ். ஸோ இப்போ வந்து E தான் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட்டுன்னு சொல்கிறான். அப்போ பேலன்ஸ் உள்ள 5 பாக்ஸ் இப்படி இருக்கான். சரி, E தான் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட்டுன்னு சொல்லிட்டான். எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த ரெட் ஆப்பிள். அதாவது E பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட் டு த ரெட் ஆப்பிள். சரியா? அடுத்து என்ன சொல்கிறான்? த லைட்டஸ்ட் பாக்ஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த கிரேப்ஸ். இருக்கிறதுலே யார் லைட்டஸ்ட்டோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த கிரேப்ஸ். எப்படினாலும் இருக்கலாம். இங்கிட்டு கூட கிரேப்ஸ் வந்து இங்கிட்டு லைட்டஸ்ட் இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறான்? F which is orange located between D and C. அதாவது ஒரு பகுதியில்
ஒரு பகுதி எடுத்துட்டோம்னா ஒரு காரிடார் மாதிரி பிரிக்கிறாங்க. இங்கிட்டு 3 பாக்ஸ் இருக்கணும், இங்கிட்டு 3 பாக்ஸ் இருக்கணும். கரெக்டாக காரிடார் மாதிரி பிரிக்கிறான். இங்கிட்டு 3 பாக்ஸு, இங்கிட்டு 3 பாக்ஸு. ஸோ இ வந்து ரெட் ஆப்பிள்னு சொல்லிட்டான். சரியா? இ வந்து ரெட் ஆப்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, சார் லைவில் இருக்கேன் சார், கூப்பிட்றேங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான், எஃப் விச் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஃப் விச் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன், எஃப் விச் இஸ் எஃப் வந்து ஆரஞ்சு, லொக்கேட்டட் பிட்வீன் ஏ அண்ட் டி. அப்போ எஃப்ஐ இங்கிட்டு போட முடியாதுல்ல, நம்ம எஃப்ஐ இங்கே போட முடியாது, எஃப் மிடில் தான் வருவான்னு தெரிஞ்சிடும். அப்போ இதுதான் எஃப். எஃப் வந்து என்னன்னு சொல்லிட்டான், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு லொக்கேட்டட் பிட்வீன் ஏ அண்ட் டின்னு சொல்லிட்டான். ஏ அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டான். டி இஸ் பிளேஸ்டு சவுத் ஆஃப் ஏ. அப்போ இதுதான் ஏ. கரெக்டாக ஏக்கு சவுத்தில் தான் வந்து டி வரணும். அப்போ ஏக்கும் டிக்கு நடுவில் எஃப். சரியா? அடுத்து என்ன சொல்கிறான், ஏ விச் இஸ் கண்டைன்ஸ் வாட்டர்மெலன்ன்றான். அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம், ஏ வந்து வாட்டர்மெலன் இருக்கணும்னா இ மேலே இருக்கக்கூடாது. கரெக்டாக? இந்த இடத்த நல்லா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வாட்டர்மெலன் சொல்கிறான். அப்போ நான் ஈயை மேலே போட்டிருக்கிறது தப்பு. ஈ ரெட் ஆப்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு ஈயை மேலே போட்டிருக்கிறது தப்பு. அப்போ நான் என்ன செய்ய, இந்த ஈ ரெட் ஆப்பிளை கொண்டு போய் கீழே தான் போடணும். ஈ ரெட் ஆப்பிள் அப்படின்னு போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏ வந்து வாட்டர்மெலன் அப்படின்னு போடணும். கிளியரா? அடுத்து என்ன இருக்குது, சி கண்டெயின் ஜாக் ஃப்ரூட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஏ. ஏக்கு ஆப்போசிட்டில் சி ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு போடணும். புரிஞ்சா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி விச் கண்டெயின்ஸ் கிரேப் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு எஃப். எஃப்க்கு ஆப்போசிட்டில் பி கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். ஏ விச் இஸ் வாட்டர்மெலன் ஹெவியர் தென் சி. ஏ விச் இஸ் வாட்டர்மெலன் ஹெவியர் தென் சி பட் லைட்டர் தென் டி அண்ட் பி. டியையும் பியையும் விட ஏ லைட்ரான். அப்போ என்ன சொல்கிறாங்க, சி இஸ் நாட் த வெஸ்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறான். ஏயோட வெஸ்ட்டில் சி இருக்கக்கூடாதான். அப்போ ஹோல் டயக்ராமே இப்படி உல்ட்டாவாக வரும். எப்படி வரும்னா, இங்கிட்டு ஏ, ஏவோட ஆப்போசிட்டில் இங்கிட்டு சி, இங்கிட்டு எஃப், எஃப்போட ஆப்போசிட்டில் இங்கிட்டு பி, இங்கிட்டு வந்து டி, டியோட ஆப்போசிட்டில் இங்கே இ. இந்த மாதிரி தான் டயக்ராம் ஃபார்ம் ஆகும். சரியா? இந்த சைடு உள்ளவனுக்கு ஈஸ்ட் சைடில் தான் சிபிஇ இருப்பாங்க. ஃபைனல் டயக்ராம் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். புரிஞ்சா மக்களே? இது கிளியரா? எனக்கு வந்து ஏவோட வெஸ்ட்டில் சி இல்லைன்ட்டான். ஆனால் இங்கே ஏவோட வெஸ்ட்டில் தான் சி ஃபார்ம் ஆகுது. அப்போ டயக்ராமே உல்ட்டாவாக வரும். நம்ம ஆர்டர் பண்ணது கரெக்டு தான், பட் இப்படி உல்ட்டாவாக வரும். ஏவோட சவுத்தில் டி கரெக்டாக இருக்குது. கிளியர் தான் எல்லாத்துக்குமே? பேலன்ஸ் உள்ள ஃப்ரூட்டை தூக்கி ஈக்கு போட்டுருங்க. என்ன ஃப்ரூட்டு? பனானா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கா, ஏஎஃப்டிஇ சிபிஇ. ஸோ ஏஎஃப்டிஇ சிபிஇ. இதில் பார்த்தீங்கன்னா இது டிஆர்பி இருக்கலாம், இது டிஆர்பி இருக்கலாம். சரியா? டிஆர்பி கிரேட்டர் தென் ஏஎன்சின்னு இருக்கான். இப்போது A which is watermelon heavier than C and NB is place out of A. F எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க, எஃப் எப்படி பிளேஸ் பண்ணாங்க, எஃப் எப்படி பிளேஸ் பண்ணாங்க? ஒரே நிமிஷம் மக்களே. இ ஹெவியஸ்ட் பாக்ஸு, ரெட் ஆப்பிள் ஆப்போசிட்டு, லைட்டஸ்ட் பாக்ஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு கிரேப்ஸ். கிரேப்ஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதான் ரைட்டஸ்ட். அப்போ கிரேப்ஸுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? எஃப் தான் இருக்கான். கொய்யால் அந்த லைட்டஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இவ்வளோ பெருசாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்யா. அதுதான் இங்கே ட்விஸ்ட்டு. அதாவது லைட்டஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த காரிடாரை ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த கிரேப்ஸ், இங்கே பிக்கு தானே கிரேப்ஸு, பிக்கு ஆப்போசிட்டில் உள்ளதுனா லைட்டஸ்ட். இதை கண்டுபிடிக்கிறது இந்த டேபிள். ஸோ லைட்டஸ்ட் இஸ் த எஃப். ஸோ இங்கே ஏ கிரேட்டர் தென் சி. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர்.
கொடுத்துருக்காங்களா? இ கன்ஃபார்மாக தெரியும். இக்கு அப்புறம் தான் டி அல்லது பி வருவான், டி அல்லது பி வருவான், ஏசிஎஃப் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? இங்கே வந்து கிரேப்ஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் லைட்டஸ்ட்டுன்றதுக்காண்டி இந்த டப்பாவை ஃபார்ம் பண்ண விட்டுருக்காங்க நம்மளை. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்ஸஸ் த லைட்டஸ்ட் அப்படின்னா எஃப். கரெக்டாக எஃப் தான் நமக்கான லைட்டஸ்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரூட்ஸ் ஹாவ் ஈ ஹேவ். ஈக்கு பார்த்தீங்கன்னா பனானா. சூப்பர், வேஸ்ட் ஆகலை. ஏன்னா நம்ம மொத்தமாக முடித்தா தான் ஈக்கு பனானாவே வருன்றது நமக்கு தெரியுது. ஸோ ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்கு வந்து பனானா. அடுத்து which box is the second heaviest? So first heaviest E, second வந்து D or B. Cannot be determined is your answer. Cannot be determined சொல்லலாம், இல்லை either D or B சொல்லலாம், எதுவுமே ஆப்ஷன் இல்லை. ஸோ none of this is your answer. None of this தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து ஃபுல்லாக ரீடு பண்ணுங்க, நம்மளே சால்வ் பண்ணிடலாம். அதை 6% இருக்காங்க, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ் வச்சுருக்காங்க புக்கில் உள்ள பேஜஸ். ஒன்லி 2% லெஸ் தென் பேஜ் ஹச். அதாவது ஹச்சை விட 2% தான் லெஸ் அப்படின்னா பேலன்ஸ் உள்ள 3% ஹச்சுக்கு முன்னாடி வருவாங்க. சரியா? ஒன்லி தாயா இந்த மாதிரி கம்பேரிசனில் தரமான ஒரு க்ளூ. ஒன்லி கொடுத்துட்டானாலே ஹச்சுக்கு அப்புறம் 2 பேர் தான் இருப்பாங்க. ஒன்லி 2% லெஸ் தென் ஹச். P types more number than R. P greater than R. P more number than R, less number of page than K. அப்போ K இங்கே greater than P. K வந்து 300ன்னு இங்கே சொல்லிட்டாங்க, R வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க. 100 less than Kன்ட்டாங்கன்னா R 200. R types 100 less than K, but not the lowest type. R இங்கே வராதுன்ட்டான். சரியா? அடுத்து நான் சொல்கிறான் D types more number than Q. D more than Q. At least 2% less than D. Dக்கு அப்புறமாக அட்லீஸ்ட் 2% இருக்கணுமா லெஸ்ஸாக. டி மோராக இருந்து டிக்கு அப்புறம் 2% லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்கிறான். Q டைப் லெஸ் தென் ஹச். ஸோ ஹச்சுக்கு அப்புறம் தான் Q வரணும்ன்றான். சரியா? ஹச் கிரேட்டர் தென் Q அப்படின்னு சொல்கிறான். K does not the highest number of page அப்படின்னு சொல்கிறான். அப்போ K இங்கே வராதுன்றான். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹச் கிரேட்டர் தென் Qன்னு சொல்லிட்டானா, டி கிரேட்டர் தென் Qன்னு சொல்லிட்டானா, அப்போ ஹச் கிரேட்டர் தென் Qனா Q இங்கேயும் வரலாம் அல்லது Q இங்கேயும் வரலாம். சரியா? பட் K இங்கே வராதுன்ட்டான். வேறு என்ன க்ளூ இருக்குது? கொஞ்சம் யோசிக்க வைக்கிறாங்க நம்மளை. வேறு என்ன க்ளூ இருக்குது? KPR. ஸோ இங்கே K போட்டு PR போட முடியாது. ஸோ இங்கே K போட்டால் PR போட்டு இங்கே Q போடலாம். கரெக்டாக? இங்கே K வராது, இங்கே K போட்டு PR இங்கே போடலாம். கரெக்டாக? அது ஒரு பாசிபிலிட்டி டைப் பண்ணுவோமா? இங்கே K போட்டு இங்கே P போட்டு இங்கே R போடலாம், இங்கே Q போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டி இங்கே K போட்டு இங்கே P போட்டு இங்கே H போட்டு இங்கே R போட்டு இங்கே Q போடலாம். இந்த RQ மட்டும் மாற்றி பாசிபிலிட்டி வரும். அப்போ D கன்ஃபார்மாக இங்கே தான் வரும். சரியா? இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏதாவது க்ளூ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சிவாஜிகளா. RQவை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏதாவது க்ளூ இருக்கா? RQவை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி என்ன க்ளூ இருக்குது? இப்போ K வந்து 300ன்னு நமக்கு தெரியும். R வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100. அப்போ Rக்கு 200. Rக்கு 200. வேற என்ன இருக்கு? இந்த இடத்துல நல்லா கவனிங்க. R டைப்ஸ் 100 பேஜ் லெஸ் தென் K பட் நாட் த லோயஸ்ட் நம்பர் அப்படின்ட்டான். அப்போ R கடைசி வராதுன்ட்டான். ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். சூப்பர் சூப்பர் சுந்தரவதினி மேம், சூப்பர் சூப்பர் கிருபா, சூப்பர். R வந்து லோயஸ்ட் இல்லைன்ட்டான். அப்போ Rக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து ஆகணும். அப்போ R எண்டில் வராதிங்க. ஸோ இதை கேன்சலு. அப்போ DKPHRQ இஸ் யுவர் ஆன்சர். சரியா? ஸோ P ப்ளஸ் R 480 பேஜ் அப்படின்னா R நமக்கு 200ன்னு தெரியும். அப்போ P என்னவா இருக்க முடியும்? 280 தான் இருக்க முடியும். ஏன்னா P ப்ளஸ் R 480ன்ட்டான். R 200ன்னு சொல்லிட்டான்னா P என்னவா இருக்க முடியும்? 280 தான் இருக்க முடியும். இப்போ P வந்து 280.
what can be the possible of H pages? So 200க்கு மேலே 280க்கு உள்ள அப்படின்னா 260 ஆப்ஷன் அந்த ஹச்சுக்கு வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு. 260. அடுத்து which of the following person types the lower number of page? Q தான் lowest number of page. Q is your answer. அடுத்து how many person type more number of pages than P? P விட மோரா 2 பேர் இருக்கான், D and K. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து 7 person E, F, G, H, I, J, K paying interest for their loans. Interest paid by the I less than K. அப்போ K greater than I. But more than F. அதாவது I வந்து less than K but more than F. F who does not pay the least interest. என்ன சொல்கிறான்? F does not pay the least difference. ஸோ F least இல்லைன்னா Fக்கு அப்புறம் ஒரு ஆள் வரான். Fக்கு அப்புறம் ஒரு ஆள் வரான். E pays interest immediately less than J. அதாவது E வந்து less than J. Immediately less than J. Jக்கு உடனடியாக அடுத்து வந்து E வரான். சரியா? H pay more than G. H pays more than G. G would not pay less than I. அதாவது G does not pay less than I னா G more than I. கரெக்டா? G வந்து more than I. அப்போ என்ன அர்த்தம்? K or G more than I greater than F. Fக்கு அப்புறம் ஒருத்தே வரான். சரியா? அடுத்து என்ன சொல்கிறான்? J does not pay more than F. அப்படின்னா F greater than J. F greater than J. கரெக்டு தானே? J does not pay more than F. அப்படின்னா J வந்து Fவோட பெருசு இல்லை. அப்போ Fவோட சிறுசுனா இங்கே J. Jக்கு அப்புறம் உடனடியாக E வரணும். பக்கத்தில் பக்கத்தில். ஒன்லி 1 person pay more than K. அதாவது Kவோட ஒரே ஒரு ஆள் தான் கூடன்றான். மொத்தம் இருக்கதே 7 பேரா? 1 2 3 4 5 6 7. சரியா? இங்கே ஒரு பொசிஷன் இங்கே. அப்போ இந்த இடத்துல தானே G இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நான் சொல்கிறது. இப்போ Gயும் இருக்கான், Hயும் இருக்கான். 1 2 3 4 5 6 பொசிஷன் தான் இருக்குது. 7 வரும் நமக்கு. Then second pays is 7,000. H pays more than G. அதாவது H greater than Gன்னு சொல்லிட்டான். சரியா? Kவோட ஒரு பர்சன் தான் மோர்னு சொல்லிட்டான். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா இங்கே K, இங்கே H, இங்கே G போடலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H இருக்குது, இங்கே KR Gன்னு இருக்குது. சரியா? Kவோட ஒருத்தன் தான் பே மோர் பண்ணுறான் அப்படின்னா கேக்கு முன்னாடி H மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ கேக்கு அப்புறம் தான் G வருவான். சரிங்களா? அப்போ H, K, G போட்ட பிறகு I, F, J, E. இப்படி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டும். கிளியராக எல்லாத்துக்குமே? இப்படி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டும். புரிஞ்சுங்களா? ஸோ என்ன சொல்கிறான்? அமௌண்ட்டு கொடுத்துட்டான் அவனே, எல்லாத்துக்குமான அமௌண்ட்டு 7,000. செகண்ட் லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7,000. ஸோ செகண்ட் லீஸ்ட்டு 7,000 போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் பர்சன் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4,000 சொல்லிட்டான். இதை வச்சே நம்ம போட்டுடலாம்ல. 7,000 அது கொடுத்துட்டானா ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 4,000 சொல்லி எல்லாரோடதையுமே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஸோ வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் G அண்ட் Fன்னு கேட்குறான். ஸோ G 19,000, F 11,000. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 8,000 இஸ் யுவர் ஆன்சர். சரியா? அடுத்து the average interest paid by K plus L equal to 18,500. What is the interest paid by L? அதாவது K Lோட ஆவரேஜ் இதான். K வந்து 23,000. சரியா? L வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? எல்லே காணாமே. ஓ, L தான் நம்ம, அதாவது K ப்ளஸ் L. K நமக்கு தெரியும். சரியா?
இதை வந்து இதுக்கு தான் நம்ம ஆப்டி படிக்கணும், இதுக்கு தான் ஆப்டி படிக்கணும். இப்போ ஆவரேஜ் இவங்க 2 பேருக்குமான ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 18,500ன்னு சொல்கிறான். இதை வச்சு நம்ம எப்படி எள்ளு கண்டுபிடிக்கிறது? மக்களே, உண்மையாகவே எனக்கு ஆவரேஜ்லாம் மறந்துடுச்சு, எனக்கு உண்மையாகவே தெரில, சொல்லிக் கொடுங்க. இதை எப்படி பண்ணணும் சொல்லுங்கள், நான் பிடிச்சிருவேன். ஒரு பாயிண்ட் கமெண்டில் போட்டிங்கன்னா பிடிச்சிருவேன். ஆப்டி நமக்கு வராது. ஸோ இதோட ஆவரேஜ் தான் இது அப்படின்னா எள்ளு என்னவா இருந்திருக்கும்? 37,000 minus 23,000 is equal to 14. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக தானே போட்டிருக்கேன் மக்கள். அப்போ 18,500 into 2 அப்படின்னா 18,500னா எவ்வளோ வரும்? 37,000 வருமா? அப்போ 23,000 ப்ளஸ் எல் ஈக்குவல் டு 37,000 இருக்கும். கரெக்டாக? இப்போ எல் ஈக்குவல் டு 37,000 மைனஸ் 23,000 போட்டோம்னா நமக்கான ஆன்சர் என்ன வரும்? 14,000. அப்போ எல்லோட வேல்யூ, சரியா, எல்லோட வேல்யூ என்ன வரும்? 14,000 வரும். கரெக்டு தானே மக்களே? கரெக்டாக தானே போட்டிருக்கேன், அப்புறம் ஏன் ஸ்டக் ஆனேன்னு தெரில. ஸோ இதுதான் ஈக்குவேஷனு. 2 கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு எல் எங்கேயே வச்சுக்கிட்டு 23,000 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா எல்லோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 14,000. The sum of interest paid by K and J is less than the sum of interest paid by KJ. என்ன? KJ ஓட சம் என்ன வருது? K வந்து 23, J வந்து 7. ஸோ டோட்டலாக 30. ஸோ HJ கூட்டி பாருங்க, சரியா? HJ பார்த்தீங்கன்னா இதை விட மோராக இருக்கணும், அதாவது லெஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ HJ தான் இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா HJ, இப்போ HJ வந்து இருக்குது, JI இருக்குது, EI இருக்குது, GF இருக்குது. இது கிரேட்டர் தென் 30 இருக்கணும், K அண்ட் J. ஸோ KJ ஆட் பண்ணோம்னா வந்து நமக்கு கிரேட்டர் தென் 30 வரணும். ஸோ எந்த ரெண்டு ஆட் பண்ணால் கிரேட்டர் தென் 30 வருது? ஹச்சையும் ஜேயும் ஆட் பண்ணால் 34,000 வருது. JIயை ஆட் பண்ணோம்னா இது கம்மியாக தான் வருது, ரிஜெக்டட். EIயை ஆட் பண்ணோம்னா EIயும் ஐயை ஆட் பண்ணோம்னா 18,000 தான் வருது, கம்மியாக தான் வருது, ரிஜெக்டட். GF ஆட் பண்ணோம்னா 19, 20, 30 ஈக்குவலாக தான் வருது. GFும் 30 தான் வருது. பட் எனக்கு இது கிரேட்டராக இருக்கணும்னா HJ தான் நான் சூஸ் பண்ணணும், ஆப்ஷன் ஏ. அதுதான் கிரேட்டர் தென் KNJ. HJ கிரேட்டர் தென் KNJ. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி என்ன, நான் மறைச்சிக்கிறேனுங்க. லாஸ்ட் கொஸ்டின்யா, அடுத்தலாம் ஹோம்ஒர்க் தான் வச்சுருக்கேன். லாஸ்ட் கொஸ்டின் என்ன, நான் மறைச்சிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் கொஸ்டின் இது, ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் நான் போட்டு காட்டுறேன்.
சூப்பர். நான் சால்வ் பண்ணுறேன் கவனிங்க. தேர் ஆர் 7 ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ், ரேங்க் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் 1 to 7. ஸோ 7 பேர் இருக்காங்கலாம். 1 2 3 இதான் ரேங்க். சரியா? 1 2 3 4 5 6 7. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 is the considered 7 is the lowest rank, 1 is the highest rank. கரெக்டா? ஆமாம், நம்ம கிளாஸில் சொல்லுவோம்ல, நான் தான்டா எங்கள் கிளாஸில் ஹையஸ்ட் ரேங்க் அப்படின்னா 1 தான் ஹையஸ்ட்டு. ரேங்க்கில் மட்டும் நம்பர் கம்மியாக ஹைன்னு சொல்லுவோம். சரியா? நம்பர் கூட கூட லோன்னு சொல்லுவோம். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ 7 இஸ் த லோயஸ்ட் ரேங்க். அதாவது 7 தான் கடைசி ஆள், 1 தான் கிரேட்ரு, அதுக்கப்புறம் 2 தான் கிரேட்ரு, 3 4 5 6 7 அப்படி. ஸோ இப்போ இந்த இடத்த கவனிங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 person is twice the lowest rank among the 2 person is the meter. For example, A is the first rank holder, B is the second rank holder, distance between them is 4 meter. ஒன்றுமே இல்லையா? இப்போ டைரக்ஷனும் இதில் மிக்ஸ் ஆகி வருது. சரியா? இப்போ ஏ பிக்கு நடுவில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, இவனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 1, இவனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 2. இந்த 2 பேரில் இருக்கிறதுல யார் லோயஸ்ட் ரேங்க்கு? லோயஸ்ட்னா ஹை நம்பர், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரியா? லோயஸ்ட்னா ஹை நம்பர், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 பேரில் இருக்கிறதுலே லோ ரேங்க் எடுத்திருக்கிறது பி தான். இவனோட நம்பர் என்ன? 2. அப்போ அதோட ட்வைஸ் வேல்யூ என்ன? 4. அப்போ இவங்க 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். இது புரிஞ்சா எல்லாத்துக்குமே? இது எல்லாத்துக்குமே புரிஞ்சா? ஒரு 2 நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள யார் லோயஸ்ட் ரேங்காக இருக்காங்களோ அந்த ரேங்க் நம்பரோட ட்வைஸ் வேல்யூ தான் அந்த டிஸ்டன்ஸாக இருக்கும். புரிஞ்சா? அதுதான் இந்த நோட்டில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுத்துருக்கான். சரியா? இப்போ என்ன சொல்கிறான்? பி ரேங்க் ஹையர் தென் சின்றான். ஸோ நமக்கு என்னது? இங்கிட்டு போடுவோம், இங்கே போடுவோம். பி இஸ் ஹையர் தென் சின்னு சொல்லியிருக்கான். அடுத்து என்ன சொல்கிறான்? சி ரேங்க் லோயர் தென் எஃப். அப்போ சி வந்து லோயர் தென் எஃப்னு சொல்லிட்டான். கரெக்டாக தான் போடுறேன்னா? ஒரு நிமிஷம் இருங்க. பி ரேங்க் ஹையர் தென் சி தப்பாக போடுறேன். சரியா? பி ரேங்க் ஹையர் தென் சி கரெக்டு தானே மக்களே? தப்பாக போடுறேண்ணா? கரெக்டு தானே? பி ரேங்க் ஹையர் தென் சி பட் லோயர் தென் பி. அப்போ எஃப் இங்கே வரும். கரெக்டாக? எஃப் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி. அவன் தெளிவாக கொடுத்துருக்கான்ல. பி ஹையர் தென் சி லோயர் தென் எஃப்னா எஃப் தான் கிரேட்டர் தென் பி வர முடியும். பி தான் கிரேட்டர் தென் சின்னு சொல்லியிருக்கான். எஃப் ரேங்க் லோயர் தென் ஒன்லி 1 person. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் இங்கே வந்துடுவான். சரியா? ஒரே ஒரு பர்சனோட தான் லோயர், மற்ற எல்லாத்தோடையுமே எஃப் ஹையர் பாய். அடுத்து என்ன சொல்கிறான்? பி பிளஸ் சி கிரேட்டர் தென் ஜியா. பி பிளஸ் சி கிரேட்டர் தென் ஜினா கண்டிப்பாக ஜி வந்து இவங்க 2 பேரோட அதிக நம்பராக தான் இருக்க முடியும். பியும் சியோட அதிக நம்பராக தான் இருக்க முடியும். பிசிக்கு அப்புறம் தான் ஜி வருவான். ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இ ரேங்க் ஹையர் தென் டி ஹூ ரேங்க் லோயர் தென் சி. அதாவது சிக்கு அப்புறம் தான் இ வரணும், இக்கு அப்புறம் தான் டி வரணுன்றாங்க. சி ரேங்க் ஹையர் தென் இ அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? சொல்லிட்டு டி ஹூ ரேங்க் லோயர் தென் சி. ஸோ சிக்கு அப்புறம் தான் டி வரணும். அப்போ என்ன அர்த்தம்? எஃப்க்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் சி. ஆனால் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹையர் தென் பி இஸ் லோயர் தென் இ. பிக்கு ஹையராக 2 பேர் இருக்கானா, இக்கு லோயராகவும் 2 பேர் தான் இருக்கணும். அப்படி பிக்கு ஹையராக பார்த்தீங்கன்னா 2 பேர், இக்கு லோயராக 2 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா பிசி ஆட் பண்ணால் தான் ஜின்னு சொல்லியிருக்கான். ஸோ பியோட நம்பரும் சியோட நம்பரையும் ஆட் பண்ணால் 7 வரும். அப்போ ஜி 7th ரேங்க் இருப்பான். சரியா? சி டி லோயர் தென் சினா சி கிரேட்டர் தென் டி நமக்கு சொல்லியிருந்தான் ஆல்ரெடி. ஸோ சி கிரேட்டர் தென் டினா டி இங்கே வருவான். பேலன்ஸ் உள்ள ஏ இங்கே வந்துடுவான். போட்டாச்சா? கிளியரா? ஸோ இப்போ என்ன இருக்குது? டியோட வெஸ்ட்டில் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டயக்ராம் போடுறோம்? டியோட வெஸ்ட் சைடில் ஏ. இவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்ப்போமா? ஏவோட ரேங்க் 1, டியோட ரேங்க் 6. இருக்குதுலே லோயஸ்ட் யார்? 6. அதாவது ஏ ரேங்க் 1, டி ரேங்க் 6. இவங்க 2 பேர்லேயே இருக்கிறதுல யார் லோயஸ்ட்டு? டி தான் லோயஸ்ட் ரேங்க் 6. அப்போ அதோட ட்வைஸ் வேல்யூ தான் இவங்க 2 பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸாக இருக்கும். புரிஞ்சா?
6ஓட ட்வைஸ் என்ன 12. அந்த 12 மீட்டர் தான் இவங்க 2 பேருக்கு இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அடுத்து என்ன சொல்கிறான்? அடுத்து சவுத் ஆஃப் எஃப்போட சவுத்தில் ஏ. ஸோ இப்போ பாருங்கள், எஃப்போட சவுத்து சைடில் ஏ. இப்போ ஏஎஃப் எடுப்போமா? ஏ வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு, எஃப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க்கு. அப்போ இந்த ரெண்டுலேயும் லோயஸ்ட் ரேங்க் யார்? 2 தான் லோயஸ்ட் ரேங்க். இதோட ட்வைஸ் வேல்யூ தான் ஏக்கும் எஃப்க்கும் இன்பிட்வீனில் இருக்கும், 4 மீட்டர். எஃப்போட சவுத்தில் ஏ அதான் கொடுத்துருக்கான். எஃப்போட சவுத்தில் ஏ, டியோட வெஸ்டில் ஏ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? The second lowest rank student is north of G. Second lowest யார் எனக்கு? D தான் second lowest rank. சரியா? அப்போ ஜியோட நார்த்தில் டின்னு சொல்கிறான். ஜியோட நார்த்தில் டி. இப்போ ஜிடி எடுத்துக்குவோமா? டி 6th ரேங்க்கு, ஜி 7th ரேங்க்கு. இந்த ரெண்டில் லோயஸ்ட் யார்? ஜி தான். அப்போ அவனோட ட்வைஸ் வேல்யூ தான் இங்கே டிஸ்டன்ஸாக இருக்கும். இவனோட ட்வைஸ் வேல்யூ தான் இங்கே டிஸ்டன்ஸாக இருக்கும். கிளியராக எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து என்ன சொல்கிறான்? ஈயோட சவுத்தில் பி. ஈயே இல்லை. அடுத்து ஊசிட் வெஸ்ட்டாக எஃப்போட வெஸ்ட்டில் இ சொல்கிறான். எஃப்போட வெஸ்ட்டில் இ. இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? எஃப் 2 இ 5னா இதோட ட்வைஸ் வேல்யூ தான் இங்கே வரும். இருக்கிற லோயஸ்ட் ரேங்க் வந்து இ தான். அப்போ ஈயோட ட்வைஸ் வேல்யூ 10 மீட்டர். அடுத்து என்ன சொல்கிறான்? ஈயோட சவுத்தில் பின்றான். ஈயோட சவுத்தில் பி. ஸோ ஈயோட சவுத்தில் பினா, இப்போ ஈயோட சவுத்தில் பினா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 மீட்டர். அப்போ இங்கே 4, இங்கிட்டிருந்து இங்கே ஒரு 6. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். ஈயோட சவுத்தில் பி. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கான. இன்னும் இருக்கா? இன்னும் இருக்குது போல். பியோட வெஸ்ட்டில் 4th ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட்டான். 4th ஹையஸ்ட் யார்? இருக்கிறதுலே 4th ஹையஸ்ட் சி. சரியா? அப்போ என்ன சொல்கிறான்? பியோட வெஸ்ட்டில் 4th ஹையஸ்ட் பையன். அப்போ பியோட வெஸ்ட்டில் 4th ஹையஸ்ட்டு சி. ஸோ பிசியில் யார் பெருசுனா சி தான் பெருசு. சரியா? பெரிய ரேங்க்கு. அப்போ அதோட ட்வைஸ் வேல்யூ 8 மீட்டர் தான் இங்கே இருக்கும். ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சு. ஸோ இது டைரக்ஷன் வித் ஆர்டர் ரேங்கிங் மிக்சடு கொஸ்டின். சரியா? இவ்வளோதானான்னு கிடையாது, ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்குது. பட் உங்களுக்கு பேசிக்கான பேட்டர்ன் நான் காமிச்சிட்டேன். ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு ஒரு யோசிக்கிற தன்மையை கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு நியூ பேட்டர்னை பார்த்தா உங்களால் ட்ரை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எக்ஸாமில் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இதே டீச் பண்ணுறோம். இதே அப்படியே வருமானம் வராது. இதில் உங்களுக்கு பேசிக்கெலாம் சொல்லித்தரேன் இல்லை, இதை வச்சு உங்களால் அங்கே யோசிக்கிற திறமையை கொண்டு வர முடியும், சால்வ் பண்ண முடியும், அதில் கை வைக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, சியோட சவுத்தில் 8 மீட்டரில் ஜே இருந்தால், சியோட சவுத்தில் 8 மீட்டரில் ஜே இருந்தால் ஜேக்கும் ஜிக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 8, 18, 30 வருமா? ஸோ 30 மீட்டர் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எவன் எடுத்திருக்கானோ அவனை பொறுத்து இ எந்த டைரக்ஷன்? ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது ஏ தான். ஏயை பொறுத்து இ நார்த் இந்த வெஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த தேர்ட் ரேங்க்? தேர்ட் ரேங்க் வந்து பி, ஆப்ஷன் டி. ஸோ அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சு. இன்னைக்கான செஷன் அருமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.